கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வீணா, ஹீரோ ஷென் 2 பேருமே மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் அங்கே தூங்கிட்டு இருந்தா ஹீரோயினுக்கு அங்கே ஒரு கனவு வருது. கனவுல அவளோட ஷாவ் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்கான். ஸோ அது எல்லாமே அவள் பார்த்து பயந்து போயிட்டு ஷாவுன்னு சொல்லிட்டு அங்கே புலம்புனதுமே அப்போ அங்கே ஷென்னுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர கோவமாயிட்டு அவன் அங்கே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் எந்திரிச்சிட்டு, என்னப்பா நீ வந்து நடுராத்திரியில் எந்திரிச்சிட்டு இப்படி தூங்காமல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் நான் இருக்க முடியாது, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னதுமே, சரி ஓகே உனக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு அவள் சொல்கிறா. பட் நான் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டதும், என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சூசி திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டா, ஸோ நான் அவள் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான். ஹீரோயின்மே எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குமே கிளம்பி போகிறா. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு, நீ என்ன இங்கே பண்ணி சிக்கன் செட்டு கேட்கும்போது அவன் எனக்கு இப்போ டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாமான்னு சொன்னதுமே, ஏன் அப்படின்ற செட்டு கேட்டுட்டு அவங்க கோவமாகறாங்க. அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்களாம், அதனால தான் சொன்னதுமே அவங்களுக்கு செம்ம கடுப்பாகி போயிடுது. என்ன தைரியம் தான் அவன் அப்படி பேசுவான்? இதுக்கு முன்னாடி அவனுக்கு கால் ஆக்சிடென்ட் ஆகி போயிருந்தப்ப நீ தானே அவனை நல்லா பார்த்துக்கிட்ட அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு கத்திட்டு இருக்காங்க. அவனை மாதிரி ஒரு துரோகியை பார்த்தது இல்லை, அவனை இவ்வளோ தூரத்துக்கு ரெக்கவர் பண்ணி கொண்டு வர நீ எவ்வளோ பாடுபட்டிருப்பன்னு செட்டு கோவப்படுறாங்க. ஹீரோ ஏன் அம்மா இதில் என்ன இருக்குது, அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு போட்டுன்னு சொல்கிறா. ஸோ அப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அவங்க பாட்டிக்கு ரொம்ப முடியாமல் போயிருந்துருக்கு. அப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் இருக்கவுமே டாக்டர் வந்து காசு பே பண்ணால் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொன்னதும், ஹீரோயின் அவங்க அம்மாட்டையுமே ஒரு பைசா இல்லாமல் அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அங்கே இன்னொரு சைடு ரூமில் பார்த்தா ஹீரோ, என் பையனுக்கு அப்படி கால் வந்துட்டு நடக்க முடியாமல் இருக்கானே, நான் என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு நல்ல பொண்ணு மட்டும் இப்போ கிடைச்சா நான் உடனே வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லிட்டு இங்கே பேசியிருக்காரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, ஏன் உங்கள் பையனை நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்லியிருக்கா. ஸோ இதனால் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்குமே காசு கொடுத்து வந்திருக்காங்க. இப்போ ஹீரோ ஏன்னா அம்மா அவன் வந்து விருப்பம் இல்லைன்னா இருந்துட்டு போட்டு ஒன்றும் பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கூட போய் இருக்க வைக்க முடியுமா அப்படின்றத சொல்கிறா. அவங்க உன்னோட மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆர்ட் கேலரிக்கான இன்விடேஷன் என்கிட்ட இருக்குது, நீ நான் வந்து நாளைக்கு கிளம்பி அங்கே போ அப்படின்றத சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அங்கே ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அங்கே சூசியை பார்க்குறா. இவ வேணுக்குனே இங்கே வந்திருக்காளா, சென்னை என்கிட்ட வந்து பறிச்சிருவேன்னு காமிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் அவள் தூங்கி எழுந்திரிச்சா ஷென்னோட பக்கத்தில் இருக்கவுமே, நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நைட்டு நீ ரொம்ப டயர்டாக இருந்த, நீ பாட்டு என் பக்கத்தில் வந்து தூங்கிட்டேன், நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலைன்னு அவன் சொல்கிறான். ஸோ நான் இப்போ குளிச்சுட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவன் போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே திரும்ப பெயிண்டிங்கை வந்து சரி பண்ணுறதுக்கான வேலை வருது. சரி ஓகே நான் வந்து மீட் பண்ணுறதுக்காக வரேன்னு அவள் சொல்கிறா. அங்கே போனால் அந்த ரவுடிங் எல்லாரும் அவளை சேர்ந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. இப்போ எதுக்காக நீங்கள் என்னை கிட்னாப் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும், இந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் சரி பண்ணணும், அதுக்கு 3 நாளைக்கு இங்கேவே இருந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதும், அதுக்கு எதுக்கு என்னை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கீங்க, வீட்டில் கொடுங்க நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு, என்ன ரீசனுக்காக அவனுங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் பண்ணுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பெயிண்டிங்கை காமிங்கன்னு அவள் சொல்கிறா. ஸோ பெயிண்டிங் எல்லாமே பார்த்துட்டு அங்கே சில பொருள் எல்லாம் வேணும், நீங்கள் இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்ததுமே இங்கே இருந்துச்சு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணுறா. பட் அந்த ரவுடிங் அங்கே வந்துட்டு, என்ன பாப்பா எங்களை ஏமாற்றிட்டு ஓடலான்னு பார்க்குறியா, அப்படிலாம் நீ எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிடுறாங்க. பட் அதுக்குள்ளே நாங்கள் நம்ம ஷென் வந்து அவங்க எல்லாத்தையுமே அங்கே அடித்து போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றினா அவன் மேலே அட்டாக் பண்ண 3 பேருமே ட்ரை பண்ணதுமே அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின், உனக்கு எப்படி நான் இங்கே இருக்கிறது தெரியும், உனக்கு அடிவேறப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு நீ ஏதோ பிரச்சனையில் இருக்குன்னு, அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வந்து என்னை மீட் பண்ண வராத, உனக்கு எனக்குமே டைவர்ஸ் ஆக போகுதுல்லன்னு சொல்கிறா. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கவலை ஆகிட்டு தண்ணியை போட்டுட்டு அவங்க வந்துட்டுருக்கான். நைட்டு ஃபுல்லாக அவளோட பேரை சொல்லி புலம்புனதுமே அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி, மேடம் சார் இப்போ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும், அப்போ அங்கே ஹீரோயின் அவங்க அம்மாட்ட, அம்மா இப்படி வந்து ஷென் ரொம்ப தண்ணி போட்டிருக்கானா, நான் என்ன இப்போ போய் அவனை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பாக நீ பார்க்கணும், ஏன்னா நீ இப்போ வந்து அவளோட இன்னுமே உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் இல்லை அப்படின்றத சொன்னதுமே
நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி போகிறா. அப்போ அங்கே பார்த்தா அந்த சூசி வந்துட்டு அவனுங்க மீட் பண்ணிட்டு அவன்கிட்ட அங்கே க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கவும் அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகி போயிடுது. ஏன்னா வேணுக்குனே அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக நீ இங்கே என்னை கூப்பிட்டியா, அதான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இங்கே கூப்பிட்ருக்கன்றப்ப நீ எதுக்காக இங்கே என்னை வந்து கூப்பிட்ட, நீ வந்து அவ கூட சேர்ந்து ஹாப்பியாக இருந்து சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போனதுமே இவன் பயங்கர கோவமாயி போயிடுறான். அப்போ அங்கே அந்த சூசி அவங்கிட்ட சாரி கேட்குறா. நான் வந்து வேணுக்குனே இதை பண்ணலப்பா, அவள் இங்கே வருவான்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்கவே மாட்டேன்னு சொன்னதும் ஒன்னால தான் இப்போ அவன் என்னை தப்பாக நினச்சிட்டு போயிட்டா, நீ தான் என்னை ஆல்ரெடி வேணான்னு விட்டுட்டு போனவ தானே, இப்போ எதுக்காக நீ திரும்ப இங்கே வந்துட்டுருக்கன்னு சொன்னதும் என்னோட தப்பு அதில் எதுவுமே இல்லை, உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுமே என்னோட பேரண்ட்ஸ் ஒரு டிசேபிளான பர்சனை நீ மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னை வம்பு பண்ணி என்னை அப்ராடுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க, இதை கேர் பண்ணிக்கிறோன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் இப்போ தான் உனக்கு வீணா கூட சேர்ந்து டைவர்ஸ் ஆக போதும் இல்லையா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவனுக்கு கோவமாயிருது. ஒன்னால தான் அவன் என்னை தப்பாக நினச்சிட்டா, நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா மரியாதையாக அவட்ட போய் நான் உன்னை கூப்பிட்ட கிடையாது, நீயா தான் என்னை பார்க்க வந்தான்னு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த சூசி அங்கே போகிறா. நீ மரியாதையோட அவரோட லைஃப்பை விட்டு போயிரு, அவரும் நானும் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம், அவர் என்னை மேரேஜ் பண்ண போகிறாரு, நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருன்னு சொன்னதும் என்னென்ன தான் சரி இதுக்கப்புறம் நான் அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு அவன் சொன்னதுமே நீ என்ன ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்ருக்க, உன்னோட பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்பட்டுச்சு, ஸோ அதனால தானே நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, 10 மில்லியன் காசு அவங்ககிட்ட வாங்கியிருக்க, உனக்கு நான் இப்போ 20 மில்லியனாக கொடுக்குறேன், நீ அவனை விட்டுட்டு போயிருன்னு சொன்னதும் எல்லாம் சரி பண்ணுற ஒர்க் பண்ணுறேன், இந்த காசெல்லாம் சம்பாதிக்கிறது எனக்கு பெரிய மேட்டரே கிடையாதுன்னு அவன் சொல்லும்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உன் பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லாமல் தானே நீ இந்த மாதிரி வேலையை பண்ண, இப்போ இந்த காசை பற்றி ரொம்ப ஈஸியாக பேசிகிட்டு இருக்க, உனக்கு கொடுக்குற காசை வாங்கிட்டு நீ போன்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயின் கேட்குறா, சரிப்பா நீ ஒரு விஷயம் சொல்லு, உன்னோட பேரண்ட்ஸ்க்கு இப்படி கல்யாணம் முடிச்ச ஆம்பளையோட பின்னாடி நீ சுற்றிட்டு இருக்கன்னு தெரியுமான்னு சொன்னதும் அவள் ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயினை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் ஜியாங்க வழா, நீ என்ன நினச்சிட்டு என் சிஸ்டர் நான் மேலே கையை வச்சுட்ருக்க, மரியாதையோட பிஹேவ் பண்ணிக்கோன்னு சொன்னதுமே அப்போ சூசி ரொம்ப கோவமாயிட்டு நீ எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம், நான் உன்னோட ஃப்ரெண்டு, நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னதும் பட் அவங்க என்னோட சிஸ்டர் என்னலா, என் பிரதருக்கு அவங்களுக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகலை, நீ வந்து அவங்ககிட்ட மரியாதையாக வந்து பிஹேவ் பண்ணணும், இல்லைனா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு சண்டை போடுறா. அப்போ கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்ததுமே உடனே அந்த சூசி அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் வந்து இப்போ சாரி தான்ப்பா உங்ககிட்ட கேட்க வந்தேன், பட் என்கிட்ட இப்படி மோசமாக வந்து உன்னோட ஒய்ஃப் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அந்த இடியட்டுமே நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க, அவள் சாரி கேட்டால் மன்னிக்க வேண்டியதானே அப்படின்றத சேர்த்து கேட்குறான். காமிக்கிறாங்க அந்த எக்ஸிபிஷன்லேயுமே நம்ம ஹீரோயின்ட்ட என்னோட பெயிண்டிங்கை சரி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அந்த சூசி சொல்லியிருக்கா. அவள் அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த பெயிண்டிங் அது டேமேஜ் ஆனதுமே நீ வேணுக்குனே தான் டேமேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே உன் பெயிண்டிங்கே ஃபேக்குன்றப்ப நான் எப்படிப்பா போய் வந்துட்டு அதை டேமேஜ் பண்ண முடியும், அதில் நான் திரும்ப பெயிண்ட் பண்ண ஆரம்பித்ததுமே பேப்பரே கிழிஞ்சு போச்சு, ஒரிஜினல் பெயிண்டிங் எப்பயுமே அப்படி ஆகாது அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ கண்டிப்பாக போய் சொல்லிட்டு இருக்க, என்னோட பெயிண்டிங் ஒரிஜினல் தான், நீ வேணுக்கு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவள் சண்டை போடுறா. சென்மே அவன் அன்னைக்கு ஆர்ட் எக்ஸிபிஷன்லையுமே அவளை இன்சல்ட் பண்ண, பெயிண்டிங்கை வந்துட்டு எதுக்காக அப்படி பண்ண, இப்பயுமே அந்த வேலை தான் பண்ணுற, நீ சாரி கேளுன்னு சொன்னதும் நான் ஏன் இவ்வளோ மாதிரி ஆள்கிட்ட போய் சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு திட்டினதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அப்போ ஹீரோயின் என்னப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சிட்டு போகிறா, நீ பின்னாடி போலையா அப்படின்ற சொன்னதும் அவன் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு நிற்கும் போது அப்போ அங்கே வாங்கியும் வந்துடுறான். ஹீரோயின்ட்ட ஹாப்பி ஆகிட்டு எப்படி இருக்க நீன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளார் எல்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. யார் இவன்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ பிறகு அசிஸ்டன்ட் வாங்கியோவை பற்றி அங்கே டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு. சார் சைனாவோட ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலியோட பையன்தான், அவர் வந்து ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு, அது மூலமாக தான் 2 பேத்துக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு அங்கே அவங்க ஹோட்டலில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறான், உண்மையிலே வந்து உன்னோட ஒய்ஃப் ரொம்ப நல்ல பொண்ணு, நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நீ ரிக்ரெட் பண்ணுவேன்னு சொன்னதுமே அவள் வேறு ஒரு பையனை லைக் பண்ணிகிட்ருக்காப்பா, அதனால தான் நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அந்த சூசி வந்துட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்ததுமே அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு செம்ம கடுப்பாயிட்டு ஹீரோயின்ட்ட மெசேஜ் பண்ணுறான், இப்படி உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அவளும்
போலவே ஹோட்டலுக்கு வந்ததுமே அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு இதெல்லாம் என்னை பார்க்குறதுக்காக அவன் இங்கே கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே அவன் தயவு செஞ்சு நீ தப்பாக எது புரிஞ்சுக்காத ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அங்கே அந்த சூசி வேணுக்குனே கிளாஸை எடுத்து உடச்சி கையை வந்து கட் பண்ணிவிட்டு நீ இப்போ என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியா இல்லையான்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறா. இப்போ அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு நீ கோவிக்காத வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போனதும் என்னோட ஃப்ரெண்டை சொல்கிறான், நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கப்பா, அவன் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கான், நீ அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்காத. சூசி வந்து வேணுக்குனே வந்து அவனை வலையில் விழுக வைக்க பார்க்குறா, நீ அதை நடக்க விடக்கூடாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ அவங்க வெளியே போனதுமே அப்போ நம்ம ஷென் வந்து நீ வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் அங்கே நம்ம வாங்கியும் வந்துடுறான். வாவே நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் அவங்க போனதுமே இவனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட வாங்கி சொல்கிறான், உண்மையிலே நீ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெயிண்டர்ப்பா, உன்னோட ஸ்கில் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னதுமே எல்லாமே என்னோட பாட்டி தான் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றத சைட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போங்க உன் கூட சேர்ந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் உன்னோட அப்பா தானே எனக்காக ஜாப் போட்டு கொடுத்தாரு அப்படின்றத சைட்டு அவள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம ஷென் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை ரொம்ப கோவமாயிட்டு உள்ளே இழுத்துட்டு போயிட்டு இப்போ அவன் கூட சேர்ந்து உனக்கு என்ன சவகாசம், நீ எதுக்காக அவன் கூட சேர்ந்து வந்துட்டுருக்க, அவன் யார் அப்படின்ற சைட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் வரிசையாக அடுக்குனதுமே இப்போ எதுக்காக என்கிட்ட இத்தனை கொஸ்டின் நீ கேட்டுட்ருக்க, உனக்கு எனக்கு நடுவில் டைவர்ஸ் ஆக போகுது, உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு எந்த அவசியமே எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாகறா. நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு எனக்கு நடுவில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, அவங்க அப்பா எனக்கு வேலை போட்டு கொடுத்தாரு, அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் அப்படின்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நீ என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது, உன்கிட்ட நான் இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவமாயிட்டுருக்கா. ஊசி அவனுக்கு கால் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிருப்பா, நேற்று நடந்த விஷயத்தால் உனக்கும் உன் பொண்டாட்டிக்குமே நடுவில் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுலன்னு சொன்னதும் நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஸோ கிச்சனில் பார்த்தா ஏதோ விழுகிற சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிட்டு அவன் போய் பார்த்தா ஏதோ கிளாஸ் உடஞ்சி அங்கே வந்து கண்ணாடி பீஸ் அவள் கையை கிழிச்சிருக்கு, நீ இப்படிலாம் வந்துட்டு வேலை பார்க்காத, பார்த்து எதனாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் திட்டிகிட்டு இருக்கான். ஸோ இந்த சூசி ரொம்ப கோவமாகி போயிட்டு அவன் வந்து அப்படின்னா என்ன லவ் பண்ணலையா, அவளையா லவ் பண்ணிட்டு இருக்கான், டைவர்ஸ் கொடுக்க மாட்டானான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவங்க அம்மாட்ட அவன் என்னை வந்து விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அவள் வந்து பெயிண்டிங் தானே பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு கை ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸோ அவள் கையவே வந்துட்டு எதுவும் பண்ணுறதுக்கு உதவாமல் நம்ம பண்ணிட்டோன்னா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுமே அதே பிளான் அங்கே சக்ஸஸ் பண்ண ரெடி பண்ணுறா. ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் உட்காந்து பெயிண்டிங் அங்கே சரி பண்ணிட்டு இருந்தா அங்கே ஃபுட் டெலிவரி பண்ண ஒரு கேர்ள் வர்றாங்க. ஸோ அவங்க ஃபுட்டை வாங்க போனால் வேணுக்குனே வந்து அந்த கதவுக்குள்ளே வச்சு நச்சு விட்டு கையெல்லாமே ஃபுல்லாக பிளட் ஆகிடுது. அப்போ அங்கே ஷென் வேகமாக வந்துட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஒரு சைன் காமிக்கிறாங்க எக்ஸ்பிஷனில் நம்ம ஹீரோயின் அந்த சூசியோட சேர்ந்து அங்கே நம்ம ஷென்னை பார்த்துருக்கா. ஸோ அப்போவே டிசைட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும், நாளைக்கு வா சிவில் கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நீ என்ன பேசிட்டு இருக்கா, அன்னைக்கு கோவத்தில் ஏதோ நான் உன்கிட்ட டைவர்ஸ் கேட்டுட்டேன், டைவர்ஸ் செஞ்சு நீ என்னை விட்டு நான் வந்துட்டு டைவர்ஸ்லாம் உன்னை பாடின விரும்பலன்னு சொல்லியிருந்திருக்கான். பட் நம்ம ஹீரோயின் கேட்காம இப்போ வரைக்குமே அடம் பிடிச்சிட்ருக்கா. பிறகு ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அப்போங்க நம்ம ஷென் சொல்கிறான், நீ கவலைப்படாத, குடி சீக்கிரம் உன் கை வந்துட்டு சரியாயிரும், உன்னை நான் கேர் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதுமே என் கையை வச்சு தான் நான் பொழப்பே நடத்திட்டுருக்கேன், நான் அப்புறம் எப்படி பெயிண்டிங்கை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் எப்படி அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற பொண்ணை கண்டுபிடிச்சாச்சின்னு சொன்னதுமே அங்கே போய் மீட் பண்ண போனா, நீ எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொன்னதும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பிரதர் வந்து அவளை கிட்னாப் பண்ணான், ஸோ ஆனால் அவளை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா, பழி வாங்குறதுக்காக தான் கையை இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னதும் அங்கே அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லி கால் அடித்து உடைக்க சொல்லிடுறான். ஸோ திரும்பவுமே ஹீரோயினை வந்து மீட் பண்ணிவிட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத, என் கால் சரியில்லாமல் இருந்தப்ப என்னை நீ ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட, ஸோ அதே மாதிரி நானுமே இப்போ உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிருவேன்னு அவன் சொல்கிறான். கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இருக்கும் போதே சூசியடம்மா கால் பண்ணிடுறாங்க, இப்படி என் பொண்ணு வந்து கையை கட் பண்ணிக்கிட்டா, ப்ளீஸ் நீங்கள் வந்து காப்பாற்ற வாங்கன்னு சொன்னதும் இப்போ நான் சூசியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்றத சொல்லும்போது தயவு செஞ்சு
செஞ்சு நீ வந்துட்டு போகாத என்னை விட்டுட்டுன்னு சொன்னா நீ புரிஞ்சுக்கோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனதும் அவளுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருது. அப்போ அந்த சூசிட்டு போனதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பார்த்தியா என் கையை வந்து வேணுக்குனே எல்லாம் வீணாக தான் ஆளை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டா, நான் கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் செம கடுப்பாகி போயிட்டு கண்டிப்பாக அவள் அப்படி பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது, எனக்கு அவளை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் ஆமாம் நான் அவளை ரொம்பவே ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், அவளால் தான் என் வாழ்க்கையே நாசமாக போயிட்டுருக்கு, அவன் என்னை நம்பவே மாட்டான் பார்த்தீங்களான்னு சொன்னதுமே அவங்க அம்மா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அங்கே பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்னால தாண்டி என்னோட பொண்ணு வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு, என் பொண்ணு வாழ்க்கையை நீ கெடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு அவள் கையை வேற நீ காயமாக்கிருக்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, பொண்ணை போய் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் கேட்காம அவங்க அடித்து கையெல்லாமே காயமாயிருது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்ததுமே என்ன இங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டதும் சார் எவ்வளோ சொன்னாலுமே கேட்காம மேடம் வந்துட்டு அவங்க ஹிட் பண்ணிட்டாங்க, மேடமே கோவமாயிட்டாங்க சார் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நீங்கள் இப்படிலாம் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் கண்டிப்பாக அப்படிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லும்போது ஆனால் அதுக்குள்ளங்க நம்ம வேங்கியூ வந்துடுறான். நீங்கள் தயவு செஞ்சு இப்படிலாம் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் என்னோட ஸ்டெப் மதர் பண்ணதுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க வெளியே போயிட்டு பயங்கரமாக கோவமாயிட்டு நான் வந்துட்டு உன்னோட ஸ்டெப் மதராக இருக்கலாம், பட் இதுக்கு நடுவில் உறவு இருக்குல்ல, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு எப்படா சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ அங்கே வேங்கியூ சொல்கிறான், நீங்கள் வந்து எங்கள் அம்மா இறந்ததுமே எங்கள் அப்பாவை மடக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களை மாதிரி லேடிக்கு நான் எப்பயுமே அம்மாவோட அந்தஸ்தை நான் கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அங்கே நம்ம ஷென்மே ஹீரோயின்ட்ட சொல்கிறான், இப்படி சூசியை வந்துட்டு யாரோ கையை உடைச்சிருக்காங்கப்பா, ஸோ அதனால தான் அவங்க கோவமாயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அது உன்னின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, ஆனால் ஓமையில எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயின் என்னை வந்து அட்டாக் பண்ண அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற கேர்ளை யார் ஏற்பாடு பண்ணதுன்னு சொன்னதும் நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவேன்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே எங்கள் ஷென் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆளை காணோம். அங்கே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து சார் அவங்க டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல சார்ன்னு சொன்னதும் உடனே அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவை போய் அவன் மீட் பண்ணிட்டு நான் வந்து வீணா பார்க்க போனேன், அவளை காணமே எங்கே போனான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, உனக்கு வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தப்ப அவள் தான் உன்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா, அவளுமே ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கா உன்னை, நீ அவளை மாதிரி ஒரு பொண்ணை லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டேன்னா நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அப்படி நடக்காது, நான் எப்பயுமே அவளை கைவிட மாட்டேன், நான் அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்கிறான். அங்கே ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்து என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற, நான் வந்து ஆனால் உன்னை டைவர்ஸ் பண்ண விரும்பலை, என் பாட்டி வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒரு டைம் வந்து அவங்கள பார்த்தேன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அவளுமே சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவங்க பாட்டி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என் பேரனும் நீயுமே பர்ஃபெக்டான ஒரு ஜோடிமா, நீங்கள் 2 பேரும் டைவர்ஸ்லாம் வாங்கக்கூடாது, ஹாப்பியாக எப்போ இருக்கணும்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது சண்டை வர்றதெல்லாம் சகஜம் தான், அதுக்காக உறவே இல்லைன்னு முடிச்சுட்டு நம்ம வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போகக்கூடாது, நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அவங்க பொண்ணை நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன், நான் அவள் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு அவன் சொல்கிறான். பட் அவள் எங்கே போயிருக்கானே எனக்கு இப்போ தெரியலேன்னு சொல்லிட்டு வேற அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டுருக்கு. ஸோ இப்போ அவள் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவன் அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு போகும்போது அவள் எப்பயுமே தாத்தாவை பற்றி சொல்லுவா, ஒருவேளை அந்த வீட்டுக்கு போயிருப்பாளான்னு சொல்லிட்டு இவன் உடனே அந்த வீட்டுக்கு அங்கே பார்க்குறதுக்காக போகிறான். பார்த்தா ஹீரோயின் அங்கே தான் இருக்கா. அப்பங்க நான் உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணேன், ஏன் நீ ஒரு டைம் கூட ஃபோனை பிக்கப் பண்ணலன்னு சொன்னதும் பேச விருப்பலன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்பங்க நீ ஷாவை பற்றி எப்பயுமே பேசிகிட்டு இருக்கியே, ஷாவை நீ இன்னுமே லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டவன் கேட்டதுமே அங்கே நீ வந்து என்னை எப்பயுமே சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்க, வா உனக்கு இன்னைக்கு நான் ஒரு விஷயம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தாங்க ஒரு கல்லறை தான் இருக்குது, இதான் ஷாவோட கல்லறை. இந்த வீட்டில் வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி தீ பிடிச்சப்ப என்னோட ஃப்ரெண்டு ஷாவ் வந்து என்னை காப்பாற்றினா, ஸோ அவனோட உயிர் போயிருச்சு, இப்போ வரைக்குமே நான் அவனை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கேன், என்னால் தான் அவன் செத்து போயிட்டான், எனக்கு அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், பட் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவனுக்கு நடுவில் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவகிட்ட சாரி கேட்குறான், தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினானா நீ ஒரு டைம் சந்தேகப்பட்டுட்டேன்னா அந்த புத்தி வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும், ஒன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, தயவு செஞ்சு நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அவன் கூட ஃபைட் பண்ணுறா.
பிறகு இந்த சூசியை காமிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா 3 நாள் ஆயிப்போச்சு, நீ எதுவுமே சாப்பிடாம இப்படி வீம்பு பண்ணிட்டு இருந்தேன்னா உன் உடம்பு என்னத்துக்காகிறது, நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேயாம்மான்னு சொன்னதும், அம்மா அவர் வந்துட்டு சுத்தமாக என்னை மறந்து போயிட்டாரு, அவர் என்னை பார்க்கவே வரல பார்த்தீங்களா, அவளோட பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணதுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவளை கிட்னாப் பண்ணி ஒரு வில்லேஜுக்கு அனுப்பிடுவேன், அங்கே எந்த எலக்ட்ரிசிட்டியுமே கிடையாது, சிக்னலுமே கிடையாது, அந்த கிராமத்துல இருந்துமே அவளால் வெளியே வர முடியாது, அதுக்கப்புறம் நீ அவனை கூலாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலான்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மாவை போட்டு ஒரு பர்சனை அடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, யார் நீ எதுக்காக எங்கள் அம்மா மேலே கை வைக்கிறேன்னு சொன்னதும், யார் நீயா, நான் தான் உன்னோட அப்பா, உங்கள் அம்மா சொல்லலையா அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டார் அந்த ஆள். 3 நாளில் எனக்கு நீ காசு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு போனதுமே, அப்போ அவங்க அம்மா அவள் வந்துட்டு என்னோட பொண்ணு, நீ எதுக்காக இப்போ அப்பான்னு சொல்லிட்டு உறவு கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு சண்டை போடுறாங்க. ஏன்னா அம்மா இந்த ஆள் தான் விட்டுட்டு போயிட்டான்ல, இப்போ எதுக்காக வந்தான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆளோட ஃபெயிலியர் ஆயிடுச்சு, திரும்பவுமே பிஸ்னஸ் காசு கேட்டு தொல்லை பண்ணுறான் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறா. என்னோட அம்மாவோட பர்த்டே, அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், என்னப்பா பேசிட்டு இருக்க, உன் பிரதருக்கும் எனக்குமே டைவர்ஸ் ஆக போதுன்றப்ப நான் எப்படி போய் அங்கே வர முடியும்னு சொன்னதும், டைவர்ஸே ஆனால் கூட என்ன, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ அங்கே வர்றதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ வருவன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப ஆசையாக எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னதுமே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவள் ஒரு பேக்கை போய் அங்கே வாங்கிட்டேக்கா. அப்போ அந்த சூசி அங்கே வந்து, ஏன்னா கடைக்கு எதுவும் மறந்து போய் வந்துட்டியா, இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பொருள் எல்லாம், இதை வாங்குற லெவலுக்கு உன்ட்ட எந்த காசு இருக்க போகுதுன்னு சொன்னதும், ஒன்றும் கவலைப்படாத, அந்த காசெல்லாம் என்கிட்ட நிறையவே இருக்குன்னு சொன்னதுமே, எனக்கு தெரியுமே அப்படின்னா நீ கண்டிப்பாக உன்னோட கார்டை தான் திருடி இருப்ப, அவன்கிட்ட அந்த காசை வாங்கிட்டு நீ அவனுக்கே கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறியான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறா. உன்னோட வேலை என்னோட வேலை கிடையாதுன்னு சொன்னதும், சரி சரி ஓகே நீங்கள் பில்லு வந்து போடுங்க, பேமெண்ட் நான் பண்ணுறேன், பாப்பாவை பூவர் வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும், நீ என் வேலை பரிது அவளாக படணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் பிளாக் கார்டு எடுத்து கொடுத்ததுமே, கண்டிப்பாக நீ அவன்கிட்ட இருந்து திருடிட்டு தான் வந்திருப்பேன்னு சொன்னதும், ஹீரோயின் கூலாக அந்த சேல்ஸ் கேள்கிட்ட, நீங்கள் ஒரு டைம் இதை யாரோட பேரில் கார் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னதும், வீணா மேடம் பேரில் தான் இருக்குன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ ஒரு பூவர் உன்ட்டு இப்படி கார்டு இப்படி வந்துச்சு நிறைய காசுன்னு சொன்னதும், ஏன்னா நான் உழைச்சேன் ஒன்ன மாதிரி கிடையாதுன்னு அவ சொல்றா. ரொம்பவே ஹீரோனை இன்சல்ட் பண்ணதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே வந்துட்டாங்க. நீ என்ன தைரியம் தான் என்னோட மருமகிட்ட இப்படி மரியாதை இல்லாமல் பேசுவேன்னு சொன்னதுமே, ஐயோ ஆன்ட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு கிடையாது, கூடி சீக்கிரம் உங்கள் பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு போக போகிறான்னு சொன்னதும், அப்பாங்க என் பையன் வந்து கண்டிப்பாக அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்குற மாதிரி முட்டாள்தனமான முடிவை எப்பயுமே எடுக்க மாட்டான், 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் டிசேபிள் ஆகிட்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடினவ தானே நீ, திரும்ப உன்னோட லைஃப்பில் வரணும்னு ட்ரை பண்ணாத, கண்டிப்பாக அது நடக்காதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயந்து போயிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்பாங்க நம்ம ஹீரோவோட அம்மா, நீ நினைக்கிற மாதிரி சூசி நல்ல பொண்ணு கிடையாதுமா, நீ அவள்கிட்ட பார்த்தே இருந்துக்கோ, டேஞ்சரானவன்னு சொன்னதும், நான் அவளை பார்த்தெல்லாம் வந்து பயப்பட மாட்டேன் ஆன்ட்டி, கண்டிப்பாக அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும்னு அவள் சொல்கிறா. ஸோ பார்ட்டிக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஷென் வந்துடுறான். நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் பண்ணிட்டு இருக்காத, சூசியை பற்றின நினைப்பு எதுவுமே என் மனசு கிடையாதுன்னு சொன்னதும், இதை பற்றி பேசி எந்த பிரோஜனமும் இல்லை, நான் டைவர்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ 2 பேருமே எங்கள் பார்ட்டிக்காங்க ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த சூசியை அவங்க அப்பா கூட சேர்ந்து அவங்க வர்றா. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட, நான் முக்கியமான வேலையாக இப்போ போயிட்டு வர்றேன், நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ அப்போ அங்கே ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. பாட்டி அவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சவங்க உள்ள ரூம்குலாம் தள்ளி விட்டுட்டு 2 பேரும் எனக்கு பேரம் பேத்தி பெற்று கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறான். பாட்டியால் நம்ம ஒரே ரூமில் இன்னைக்கு ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போனால் ஹீரோயின் யார்கிட்டே ஃபோனில் பேசிட்டேக்கா. அப்போ அவங்க வந்ததுமே சூசின்னு யாரோ ஃபோனில் பேசுனாங்கப்பா அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, ஐயோ நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவளுக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி இருந்திருக்கான். ஸோ இப்போ இந்த சூசி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு, என்னப்பா பார்ட்டியில் பண்ணிட்டுருக்க, நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரியாகவே உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்குவான், அவன் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், இங்கே வந்து தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத, நான் என்னோட மதர் இன் லாவோட பர்த்டேக்கு வந்திருக்கேன், பர்த்டே கூட கெடுக்காதன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு திட்டா. சோப்பாங்க அந்த ஷென்னோட அப்பாங்க கோவமாயிட்டு அவன்கிட்ட, நான் வந்து சூசியோட அப்பா கூட சேர்ந்து ஏகப்பட்ட கொலாபரேஷன் பண்ண போகிறேன், ஸோ இதனால் நீ வந்து அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறணும், இவளை விட்டுட்டுன்னு சொன்னதுமே, என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் கண்டிப்பாக அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், நீ நினைக்கிற மாதிரி வீணா ஒன்றும் நல்ல பொண்ணு கிடையாது, இந்த 3 வருஷத்தில் அவள் எவ்வளோ காசு வாங்கி
வாங்கியிருப்பா, காசை தான் அவள் லவ் பண்ணிட்டு இருக்கா, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுறாரு. என்ன நடந்தாலும் சரி, அவள் என்னவே லவ் பண்ணலைனாலும் நான் விட மாட்டேன்னு அவன் சொல்லும்போது வெளியே இருந்து நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு கண்டிப்பாக இவன்ட்டு வந்து கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கிட்டு நான் போயிடணும்னு செட்டவை யோசிக்கிறா. ஸோ பிறகு அங்கே பார்ட்டியில் நம்ம ஷாவ் அங்கே உள்ள என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, ஷாவ் நீ வந்துட்டு இறந்து போயிட்டு தான் நான் நினச்சேனே, நீ உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாயிட்டு பேசினதும் ஐ திங்க் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஷாவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போகிறான். அப்போ அங்கே அந்த ஷென்னோட அப்பாவுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவனை கொலை பண்ண சொன்னேன், நீ ஏன் அவனை விட்டேன்னு சொன்னதுமே நான் மலையிலேருந்து கொண்டு போய் கீழே போட்டேனே, அப்புறம் எப்படி பொழைச்சான்னு தெரியல, இப்போ அவன் போய் சொல்லிட்டு இருக்கான், கண்டிப்பாக ரிவெஞ்ச் தான் எடுக்க வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே அசிஸ்டண்ட் போய் அங்கே ஷாவ்ட்ட சார் எதுக்காக நீங்கள் மேடம்கிட்ட போய் சொன்னீங்கன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ அந்த ஆளை பழி வாங்க தான் வந்திருக்கேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கொலை பண்ண இருந்தாலும் ட்ரை பண்ணாரு, நான் அதுக்கப்புறம் வந்து கடைசியில் நான் அவட்ட எல்லா உண்மையும் சொல்லிக்கிறவேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஷென் ஹீரோயின்ட்ட இப்போ வந்திருக்கவே உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்றத சொன்னதும் இல்லை அவன் என் ஃப்ரெண்டு கிடையாது, அவன் எப்பயே இறந்து போயிட்டான், இது வேற ஒரு பர்சன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம ஷாவ் அங்கே ஷென்னை மீட் பண்ணிட்டு நான் வந்து அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நீ அவளோட லைஃப்பில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் என்ன நடந்தாலும் சரி நான் அவளை விட மாட்டேன், அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே அந்த சூசியை மீட் பண்ணிட்டாவே நீ அவங்க 2 பேத்துக்கு நடுவில் பிரேக்கப் வந்து வர வச்சு நீ அவனை உன்னோட வசம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஷென்னுக்கு வந்து கெட்டது தானே பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதுமே நான் சொன்னதை பண்ணேன்னா கண்டிப்பாக ஷென் உனக்கு சொந்தமாவான், அவன் எனக்கு சொந்தமாவான்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நான் யோசிச்சு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு பார்த்தா அங்கே ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம ஷென்னோட பாட்டியோட பார்ட்டி தான். அங்கே வந்து வாங்கியோட குடும்பமுமே வர்றாங்க. அந்த சூசி எல்லாருமே வந்துட்டு விஷ் பண்ணிட்டு என்ன பாட்டி உங்களோட மருமக வீணா இந்த பார்ட்டிக்கு இன்வைட் இல்லையான்னு சொல்லிட்டு வேணுக்குனே அங்கே பேசுகிறா. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க அம்மாவோட சேர்ந்து அங்கே வந்து என்ட்ராகுறா. அங்கே அதை பார்த்ததுமே சூசியோட அப்பா அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, நான் உன்னை எவ்வளோ நாள் தேடிட்டு இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அங்கே வேகி கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பாட்ட அதை பற்றி விசாரித்ததுமே அவள் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வீணா வந்து என்னோட பொண்ணு தான், நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயத்தை நான் அவங்கக்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு, இவ்வளோ நாள் நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அந்த சூசிக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டு அம்மா என்ன நடந்துட்டுருக்கு, அவன் வந்து என்னோட ஸ்டெப் சிஸ்டராக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என் வாழ்க்கையே போச்சுன்னு சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளை கிட்னாப் பண்ணி நம்ம போட்டு தள்ளிடலான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சென்ட்டாங்க அசிஸ்டன்ட் வந்து இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான்னு சொன்னதுமே அவன் அங்கே உடனே இங்கே கிளம்பி போகிறான். பார்த்தாங்க ஷாவ் வந்து அவனை அங்கே அடித்து கிட்னாப் பண்ணிடுறான். அப்போ அங்கே வீட்டில் வந்துட்டு அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன் இப்போ எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு மீட் பண்ணுறதுக்காக அங்கே அங்கே ஷாவை போகிறா. நீ அவனோட கம்பெனி எல்லாமே உன்னோட வசத்துக்கு கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், இதில் அதோட டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னதும் நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் எப்படி அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சூசி அங்கே வந்துடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ தான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தியே, அப்புறம் எப்படி அவனுக்கு நீ இப்படி துரோகம் பண்ணேன்னு சொன்னதும் நான் உன்னை இங்கே வர வைக்கணுன்றதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்கிறா. இந்த வந்து கம்பியை வச்சு உன் கையை வந்து அடித்து நீ உடைச்சிக்கோ, நீ எப்பயுமே வந்து கை நல்லா வந்து இதுக்கப்புறம் நீ ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவனை காப்பாற்றணுன்றதுக்காக அதே மாதிரி அங்கே பண்ண போனதுமே அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துட்டு அங்கே கையை பிடிச்சி அங்கே காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ரூமில் வந்து நம்ம ஹீரோயின் இப்படி சூசி ஃபோன் பண்ணான்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு அவளுக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, டிப்ரெஷன் நோய் இருக்குது, ஏன்னா அவள் என் கூட சேர்ந்து யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்துட்டான்னா உடனே அவள் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கான்னு அவன் சொல்கிறான். ஸோ அவங்க மீட் பண்ண போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போனப்பயுமே ஹீரோயினை பார்த்துட்டு ஆவாங்க, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே கோவமாயிட்டு அங்கே சண்டை போட்டிருக்கா. அங்கே ஷென் ரொம்ப கோவமாயிட்டு ஏன்னா நீ கதையாக சொல்லிட்டுருக்க, இப்போ நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கன் எடுத்து அங்கே ஷூட் பண்ண போகிறான். பட் ஹீரோயின் கூட அங்கே வந்துடுறா. அவனை ஷூட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன வந்துட்டு ஷூட் பண்ணு, நீ என்ன பேசாம கொலை பண்ணிருன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்ப அங்க ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவன் மலையில இருந்து கீழே விழுந்து அடிபட்டு போய் கிடக்கும் போது ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை காப்பாத்தி இருந்திருக்கா. நீ அப்ப எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இப்படி எனக்கு எதிராக நீ வேலை வாப்பையான்னு சொல்லிட்டு அங்க ஷாவ் கோவமானதுமே நம்ம
ஷாவ் சொல்கிறான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவங்க அப்பா எவ்வளோ மோசமானவன் தெரியுமா, இப்போ இவன் இந்த கம்பெனியில் உட்காந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கானே அது எல்லாம் என்னோட சொத்து, எங்கள் அப்பாட்ட இருந்து அந்த ஆள் பறிச்சிட்டாரு, நான் வந்து இவனை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போனால் அவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்து அங்கே கன் வந்து கீழே விழுந்துடுது. நம்ம ஷாவோட காலில் ஷூட் பண்ணிடுறா. அப்போ அங்கே அவன் நீ நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சூசி வந்து இல்லாத என்ன வந்து அப்படி அவகிட்ட இருக்கு, நீ அவ்வளோ தூரத்துக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எங்கள் கோவமாயிட்டு இருக்கா. நீ எனக்கு இல்லாத நீயே யாருக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் எல்லாமே ஊற்றி விட்டு தீய கொளுத்தி விட்டதுமே இப்போ ஹீரோ நீ வந்துட்டு எஸ்கேப் ஆகி வேமா போன்னு சொல்லிட்டு அங்கே கோட்டெல்லாமே கழட்டி கொடுத்து அவளை அங்கே காப்பாற்றி எழுறான். கடைசியில் பார்த்தா இவனுக்கு திரும்ப அங்கே ஆக்சிடென்ட் ஆகி அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. வீட்டில் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சரியாயிரும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நான் அவங்க அம்மாவை மீட் பண்ணிவிட்டு ஷென் நல்லாய் வந்ததுமே நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன், நீ நானுமே எப்பயும் டைவர்ஸ் பண்ண போகிறது கிடையாது, சந்தோஷமாக சேர்ந்து தான் வாழ போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க அவங்க அப்பாங்க வந்துட்டு கழுத்தில் கத்தி வச்சுங்க மிரட்டுறாரு. ஆனால் அதுக்குள்ளே அங்கே சூசையோட அப்பாங்க வந்து அந்தால அடித்து போட்டுட்டு இவ வந்துட்டு என்னோட பொண்ணு, நீ உன்னோட பொண்ணுன்னு போய் சொல்லாத, நீ அவளை மேரேஜ் வேணா பண்ணியிருக்கலாம், அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அப்போவே வேணான்னு விட்டுட்டு போனேன், நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுக்கு எனக்கு நடுவில் எந்த ஒரு உறவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிடுறா. வீட்டுக்கு போனதுமே சூசியோட அம்மா நீ உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி மீட் பண்ண போவான்னு சொல்லிட்டு சண்டை போட்டதுமே அவர் கோவமாயிட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தானே, கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், என்னோட பொண்ணையும் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டையும் நான் எப்பயும் உறவெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கோவமாயிட்டாங்க, சண்டை போடுறாரு. பிறகு இங்கே நம்ம ஷென்னுக்கு முழிப்பு வந்ததுமே ஹீரோயினும் ஜியாவுமே மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்போ அங்கே வேமா ஓடி வந்து அவங்க அம்மா இப்படி பாட்டிக்கு முழிப்பு வந்துருச்சுமான்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பாட்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே பாட்டி நம்ம வீட்டில் இன்னைக்கு தீ பிடிச்சப்ப காப்பாற்றினது ஷாவ் கிடையாதுமா ஷென் தான் சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆயிருது. பிறகு அங்கே நம்ம ஷென்டாவை நீ எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை, நீ தான் காப்பாற்றினன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு நம்ம அங்கே ஷென்மே இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது, நான் வந்துட்டு உன் விருப்பப்படியே உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் பட் நான் அப்படி வந்துட்டு விரும்பலை அப்படின்றத அவ சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா திரும்ப ஹாஸ்பிட்டலில் அந்த சூசியை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஷென்னு போயிட்டு இந்த டைம் ரொம்ப கோவமாக இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு நீ தான் என்னோட ஸ்டெப் சிஸ்டர்னு எனக்கு தெரிய வரும்னு எதிர்பார்க்கல, நான் உனக்கு எது கெட்டதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நீ எனக்கு பண்ணுற மாதிரின்னு சொன்னதோ அப்போ அந்த சூசியுமே நம்ம ஷென்ட்ட நீ அவ கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னா உன்னை நான் இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டேன், நீ அவ கூட சேர்ந்து நல்லபடியாக வாழ அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அங்கே பாட்டி அங்கே நம்ம ஷென்ட்ட கண்டிப்பாக நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது, ஒழுக்கமாக நீ வாழ்கிறதுக்கு வழியை பாரு, அந்த மாதிரி பொண்ணு போய் உனக்கு கிடைக்குமா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரூமில் தூங்கிட்டு இருந்தா ஹீரோவை பக்கத்தில் போய் ஆசையாக அவ்வளவே பார்த்துட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.